நம்ம ஒரு ஏஐ சீரிஸ் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கலாம். ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல முக்கியமா இருக்கக்கூடிய சில டெர்ம்ஸ் எல்லாத்தையுமே எல்லாருக்கும் புரியிற மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் எம்சிபி சர்வர்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால். ஒரு ஏஐ டூல்ல வந்து நீங்க ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க. அந்த கொஸ்டின ஏஐ டூல் என்ன பண்ணும்னா, அதுக்கு இன்புட்டா ஆல்ரெடி நெறைய டேட்டாவ குடுத்து ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டேட்டால இருந்து நீங்க கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கக்கூடிய ஆன்சரை அது கொடுக்கும். சரிங்களா? பட் நீங்க ஒரு ரியல் டைம் கொஸ்டின் கேட்குறீங்கன்னா, அந்த ஏஐ டூலால கரெக்ட்டா பதில் சொல்ல முடியுமான்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, ரியல் டைம் டேட்டா அதுக்கு இருந்தா மட்டும் தான் கரெக்ட்டா பதில் சொல்லிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு சென்னையில வெதர் கண்டிஷன் என்னன்னு சொல்லி ஒரு கொஸ்டின ஏஐ டூல்ல கேட்குறீங்க. அப்போ அந்த ஏஐ டூலுக்கு ரியல் டைம் டேட்டா எங்கிருந்து வரும்? சரிங்களா? நார்மலா நீங்க ஒரு கிளையன்ட் சர்வருக்கு இடையில டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு ஏபிஐ அப்படிங்கிறத பயன்படுத்திப்பாங்க. சரிங்களா? அந்த ஏபிஐ மூலமா சர்வர்ல இருந்து கிளையன்ட்டுக்கும், கிளையன்ட்ல இருந்து சர்வருக்கும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நடக்கும். பட் இந்த ஏஐ டூல்ல அந்த ஏபிஐ இன்டகிரேட் பண்றதுக்கு பதிலா இந்த எம்சிபி அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால். இது மூலமா இந்த ஏஐ டூல்ஸுக்கு எக்ஸ்டர்னல் டூல்ஸ் அண்ட் தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் அண்ட் சிஸ்டம்ல இருந்து டேட்டா தேவைப்பட்டுச்சுன்னா, இந்த எம்சிபி புரோட்டோகால் மூலமா கால் பண்ணி அந்த டேட்டாவ எடுத்துட்டு வந்து ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு குடுக்கும். சரிங்களா? அதுக்கு தான் அந்த எம்சிபி சர்வர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நன்றி.